இப்ப நம்ம ரொம்ப உச்சபட்சத்துல வளர்றதுன்னா எல்லா மனிதர்களுமே இந்த கேரக்டர் கடந்து தான் வரணும். ஆனா இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னா இந்த கிரானைட்டுக்கும் மார்பிளுக்கும் உண்டு. ஏன்னா இது வந்து மலை. நல்லா புரிஞ்சுக்கணும், மலையை அப்படியே குடைந்து ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கறது தான் இந்த மார்பிளும் கிரானைட்டும். ஆனா டைல்ஸ்ன்னு அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிடையாது. சிமெண்ட் தரன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ நம்ம நல்ல ஒரு அதே போல ஆத்தங்குடி டைல்ஸ்னு ஒன்று இருக்கு, அது அப்படி கிடையாது. இப்போ ஒரு கோவில்ல ஒரு கருங்கல்ல ஒரு இறைவனுடைய உயிரோட்டத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்குன்னா, இப்ப நம்ம போடக்கூடிய அந்த மார்பிளும் கிரானைட்டுக்கும் உயிரோட்டம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஒவ்வொன்றும் அது நம்மளுடைய பேசுவதை அது வந்து பிரதிபலிக்கக்கூடியது. அப்ப எல்லா நேரமும் நம்ம வீட்டுல நேர்மறையாக பேசுவோமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. வளர்ந்த மனிதர்கள் எல்லா நேரத்திலும் வீட்டில் இருக்கிறார்களா இல்லை அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. இப்ப புரியுதுங்களா நான் ஏன் வந்து வளருகிறோம் அப்படின்னா நமக்கு டைல்ஸ் போதும், ரெட் ஆக்சைடு போதும், இல்லைன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் போதும். ஏன்னா இது வந்து உடல் சார்ந்தும் எந்த விதத்திலையும் பாதிப்பை கொடுக்காது. கால் வலி, மூட்டு வலி, பாத வலி இதெல்லாம் எதையுமே கொடுக்காது. அப்போ நம்மளுடைய லைஃப்பை வந்து பெரிய மனிதர்கள் வீட்டில் அந்த கிரானைட் இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட், 1000 ஸ்கொயர் ஃபீட், 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதை போட வேண்டாம்.